வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ சாதாரண புராண கதை கிடையாது. இது பிரம்மாண்டத்தோட ஆதி ரகசியங்களை உடைக்க போற ஒரு ஸ்பெஷலான விளக்க தொகுப்பு. சொல்லப்போனா ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பிளைனர். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலம், நேரம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? ஏன் இந்த உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு உங்களால கற்பனை செய்ய முடியுதா? சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, காத்து கூட இல்ல, எந்த திசையும் கிடையாது. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு, அதுவும் ஒரு ஆழமான உடைக்க முடியாத அமைதி. சிம்பிளா சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லாத அந்த முழுமையான சூன்ய நிலையிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நாம பார்க்க போற இந்த சிவபுராணம் இருக்கு இல்லையா, இது வெறும் கடவுள்களை பத்தின கட்டுக்கதை கிடையாதுங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சத்தோட இயற்பியல் விதிகள் எப்படி வேலை செய்யுது, ஒரு உருவாக்கம் எப்படி நடக்குது, அது எப்படி அழியுது அப்படிங்கறதெல்லாம் விளக்குற ஒரு பழமையான அறிவியல் கட்டமைப்பு இது. இத ஒரு குறியீடா ஆழமா உற்று கவனிச்சோம்னா நிறைய ஆச்சரியமான உண்மைகள் நமக்கு புரிய வரும். சரி, இந்த ஒண்ணுமே இல்லாத சூன்யத்துல இருந்து முதல் ஒளி எப்படி வந்துச்சுன்னு பாப்போம். அந்த முடிவே இல்லாத இருட்டுல, ஆழமான அமைதியில திடீர்னு ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அந்த இடத்துல கண்ணை கூச வைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மகா ஒளி தோன்றுது. அந்த ஆதி ஒளியத்தான் சதாசிவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒளியிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு மூல ஆற்றல், அதாவது பிரைமல் எனர்ஜி, அதுதான் ஆதிசக்தி. இவங்க தான் இந்த பிரபஞ்ச படைப்பையே தொடங்கி வைக்கிறாங்க. ஆக ஒளியும் ஆற்றலும் சேர்ந்தாதான் ஒரு படைப்பு சாத்தியம் அப்படிங்கிறது இது எவ்வளோ அழகா நமக்கு உணர்த்துது பாத்தீங்களா? இப்போ ஒளி வந்தாச்சு, ஆற்றல் வந்தாச்சு. அடுத்து இந்த பிரபஞ்சத்தை டிசைன் பண்ண போற அந்த படைப்பாளிகள் எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். சதாசிவத்தோட இடது பக்கத்திலிருந்து முதல்ல ஒரு உருவம் வெளியே வருது. நீல நிற உடம்பு, 4 கைகளோட மகாவிஷ்ணு தோன்றார். அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற அந்த முடிவற்ற நீர்ப்பரப்புல பலாயிரம் வருஷங்களா ரொம்ப ஆழ்ந்த தவத்துல உட்கார்ந்துடுறார். அதுக்கப்புறம் அவரோட நாபிக் கமலத்துல, அதாவது தொப்புள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான தாமரை பூக்குது. அந்த மலர் மேல கம்பீரமா பிரம்மதேவர் தோன்றார். கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல? ஆனா கண் விழிச்சதும் பிரம்மாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். நாம யாரு, எங்க இருந்து வந்தோம் அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த தாமரை தண்டோட வேரை தேடி கீழே இறங்கி போறாரு. 100 வருஷம் இல்லைங்க, பல 100 வருஷங்கள் பயணம் செஞ்சும் அந்த வேர் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா தான் எங்கிருந்து வந்தோன்னு தெரியாம ரொம்பவே ஏமாற்றத்தோட திரும்பவும் அந்த தாமரையோட உச்சிக்கே வந்துடுறாரு. இதுக்கப்புறம்தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த பிரபஞ்சத்தோட முதல் ஈகோ கிளாஷ் இங்கதான் ஆரம்பமாகுது. இதுவரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்த பிரபஞ்சத்துல முதல் முறையா அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. மேல வந்த பிரம்மா அங்க மகாவிஷ்ணுவ பாக்குறாரு. பார்த்ததும் பிரம்மாவுக்கு பயங்கர ஈகோ. நான் தான் இந்த பிரபஞ்சத்தையே படைக்க வந்தவன், நான் தான் எல்லாரை விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஷ்ணுவோ, இல்ல நான் தான் உன்னோட ஆதி மூலம், எங்கிட்ட இருந்து தான் நீயே வந்த அப்படின்னு வாதிடுறாரு. யோசிச்சு பாருங்க, 2 உச்சகட்ட சக்திகளுக்கு நடுவுல நடக்கிற பயங்கரமான ஈகோ மோதல் இது. சும்மா வார்த்தைகள்ல ஆரம்பிச்ச வாதம் ஒரு மாபெரும் போராவே வெடிக்குது. இந்த படைப்பாளிகள் 2 பேரும் மோதிக்கிற வேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? மொத்த அண்டமும் பயங்கரமா குலுங்குது. தேவர்கள்லாம் பயத்துல நடுங்கி போயிடுறாங்க. இன்னும் முழுசாவே உருவாகாத இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்திலே அழிஞ்சிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட பயம் உருவாகிடுச்சு. விஷ்ணுவும் பிரம்மனும் ஒருத்தர் அழிக்கிறதுக்காக மாபெரும் அஸ்திரங்களையே ஏவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில தான் அந்த முடிவே இல்லாத தீப்பிழம்பு தூண் என்ட்ரி கொடுக்குது. அந்த 2 அஸ்திரங்களும் ஒன்னா மோதி இருந்தா என்ன ஆகியிருக்கும்? பிரபஞ்சம் தப்பிச்சிருக்குமா? கண்டிப்பா இல்ல. அந்த நேரத்துல தான் யாரும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் பிரபஞ்ச தலையீடு நடக்குது. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல, சரியா அந்த 2 அஸ்திரங்களுக்கும் இடையில ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூண்டு திடீர்னு தோன்றுது. அதுக்கு மேல உச்சியும் எங்க இருக்குன்னு தெரியல, கீழே பாதமும் எங்க இருக்குன்னு தெரியல.
பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமான ஒரு எல்லையற்ற பெருநெருப்பு அது. இத பார்த்ததும் சண்டை போட்டுட்டு இருந்த பிரம்மனும் விஷ்ணுவும் திகைத்து அப்படியே நிக்கிறாங்க. அவங்க 2 பேர் மனசுலயும் ஓடின ஒரே கேள்வி, ஒருவேளை நம்ம 2 பேரையும் விட ரொம்ப வலிமையான ஒரு சக்தி இங்க இருக்கோ அப்படிங்கறதுதான். தங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சுப்ரீம் சக்தி இருப்பதை உணர்ந்து அவங்க அப்படியே ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சிலையும் உறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ அந்த பெரும் போர் நின்னுடுச்சு. ஆனா அதை விட ஒரு மாபெரும் தேடல் ஆரம்பமாகுது. அதாவது ஒரு புதிய மிகப்பெரிய சவால். இந்த எல்லையற்ற நெருப்பு தூணோட அடியையோ அல்லது உச்சியையோ யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான சுப்ரீம் பவர்னு முடிவு பண்றாங்க. 2 பேரும் முற்றிலும் வேற வேற உத்திகளை எடுக்கிறாங்க. மகாவிஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான பந்திரி உருவம் எடுத்து அந்த தூணோட அடியை தேடி பூமியை குடைஞ்சுக்கிட்டு கீழே போறார். பிரம்மதேவரோ ஒரு அன்னப்பறவையா மாறி அதோட உச்சியை கண்டுபிடிக்க வானத்தை நோக்கி மேல பறக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 2 பேரும் சுமார் 1000 வருஷங்கள் இந்த தேடலை தொடர்றாங்க. 1000 வருஷங்களா தேடியும் என்னாச்சு தெரியுமா? அந்த பெருநெருப்போட அடியை கண்டுபிடிக்கவே முடியாம சர்வ வல்லமை படைத்த மகாவிஷ்ணு தன்னோட தோல்வியை ஏத்துக்கிட்டு மேல வந்துடுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தீப்பிழம்போட சைஸ் என்னவா இருக்கும்? ஒரு சாதாரண மனித மூளையால அதை பத்தி கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? சரி, கீழே போன விஷ்ணு திரும்பி வந்துட்டார். ஆனா மேல பறந்து போன பிரம்மா என்ன ஆனார்? அவர் உண்மையிலேயே உச்சியை கண்டுபிடிச்சிட்டாரா? கீழே திரும்பி வந்த பிரம்மா விஷ்ணு கிட்ட உண்மைய சொன்னாரா? இல்ல எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அகங்காரத்துல ஒரு பெரிய பொய்ய சொன்னாரா? அந்த பொய் என்னவா இருக்கும்? அந்த அகங்காரத்தால வந்த பெரிய விபரீதம் என்ன? அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பயங்கரமான சாபம் என்ன? இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப கியூரியஸா இருக்குல்ல? இதற்கான எல்லா விடைகளையும் நாம அடுத்த விளக்கத் தொகுப்புல ரொம்ப விரிவா பார்க்கலாம். அதுவரைக்கும் இந்த எல்லையற்ற தீப்பிழம்ப பத்தின ஆச்சரியத்தோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.